அம்மா செந்தில் பாலாஜி பத்தி தெரியுமா? யாருங்க செந்தில் பாலாஜி? அண்ணே, தமிழ்நாட்டுல செந்தில் பாலாஜி அவருக்கு அறிமுகமே தேவையில்லை. 10 ரூபா பாலாஜி, கோட்டர் பாலாஜி, வேற வேற சாராய அமைச்சர் பல பேர் இருக்கு. நேற்று சென்னை உயர் நீதிமன்றம் சொல்றாங்க, செந்தில் பாலாஜி சிறையில் இருக்காரு, புலால் சிறையில் இருக்காரு, பெயில் கொடுங்க உயர் நீதிமன்றத்துக்கு போறார். உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்லுகின்றார், இந்த மனுஷன் தப்பு பண்ணி லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டு கைதாகி 230 நாட்களாக, அம்மா ஒரு நாள் 2 நாள் இல்ல, 230 நாட்கள்னா எத்தனைங்க? 8 மாசம், 8 மாதமாக சிறையில் இருக்கிறாரு. அரசு வேலையில செய்யறவங்க யாராக இருந்தாலும் கூட, கடைநிலை ஊழியராக இருந்தாலும் கூட 48 மணி நேரம் சிறையில் இருந்தா அவர்களுடைய பதவியை பறிக்க வேண்டும் என்பது சட்டம். அரசு வேலையில யார் 48 மணி நேரத்திற்கு மேல சிறையில் இருந்தா அவர்களுடைய பதவியை பறிக்க வேண்டும் என்பது சட்டம். செந்தில் பாலாஜி 230 நாட்களாக சிறையில் இருக்கார். இன்னும் அவருடைய அமைச்சர் பதவியை பறிக்காம இலாக்கா இல்லாத அமைச்சர்னு ஸ்டாலின் ஐயா வச்சிருக்கார். அப்ப என்னங்க அர்த்தம்? 230 நாளா சிறையில் ஒருத்தர் இருக்கார், அமைச்சர் பதவியை பறிக்கல, இலாக்கா இல்லாத அமைச்சர்னு பேரு. அமைச்சர் பதவியை பறிக்கலனா என்ன? மாசம் மாசம் உங்களுடைய வரி பணத்துல 1,05,000 ரூபாய் சம்பளம் போகும். 8 மாசத்துக்கு 8,40,000 ரூபாய் வேலையே செய்யாம புலால் சிறையில கம்பி எண்ணக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு உங்களுடைய வரி பணத்துல சம்பளம் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு உயர் நீதிமன்றம் கேட்குது, நியாயமான அரசு பொறுப்பில் இருக்கிறவங்க 48 மணி நேரத்துக்கு மேல சிறையில் இருந்தால் அவருடைய பதவியை எடுக்க வேண்டும் என்கின்ற விதி இருக்கும் பொழுது 230 நாட்களாக புலால் சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை எதுக்கு அமைச்சரா வச்சிருக்கிறீங்க? நியாயமான கேள்விதாங்கம்மா. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசை ஊழல் அரசு என்று சொல்லுகின்றோம். இது ஊழல் அரசு, ஊழல் செய்வர்களுக்கான அரசு, ஊழல் செய்யறவங்களை காப்பாற்றுறதுக்கான அரசு. இது நம்மை போன்ற சாமானிய மனிதர்களுக்கான அரசு இல்லை. உங்க மாவட்டத்துல, இதே மாவட்டத்துல செய்யாறுல 4ஆம் தேதி பாத யாத்திரை போறங்க ஐயா. 250 நாட்களாக விவசாய பெருமக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். 250 நாளா எதுக்குங்க? அவனை பக்கத்து வீட்டு சொத்தை போய் அபகரிச்சானா விவசாய பெருமகன்? பக்கத்து வீட்டு காட்டுல போய் வேலி போட்டானா? ஊருக்காரனுடைய சொத்தை மிரட்டி கொடுக்கிறாங்களா? அவங்களுடைய விவசாய நிலத்தை, அவங்களுடைய பட்டா நிலத்தை, 3 போகம் விளையக்கூடிய விவசாய நிலத்தை நான் சிப்காட்டுக்கு கொடுக்க மாட்டேன் என்று 250 நாட்களாக போராட்டம் இருக்கா. என்ன பண்ணுங்கம்மா? நம்ம என்ன பண்ண? திருவண்ணாமலையில ஏவா வேலை, ஏடிஎம் வேலை என்னம்மா பண்ணாரு? குண்டா சட்டத்தில் கைது செய்தார். குண்டா சட்டம் நீங்க பாத்துறீங்களா? அந்த அநியாயத்தை குண்டா சட்டம் யாரு மேல எங்கம்மா போடுவாங்க? பெண்களின் மீது கை வைக்கிறவன் மேல குண்டா சட்டம் போடுவாங்க, கொலை பண்றவன் மேல குண்டா சட்டம் போடுவாங்க, மணல் திருறவன் மேல குண்டா சட்டம் போடுவாங்க. விவசாயம் பண்ற விவசாயி மேல குண்டா சட்டம் போட்டு பார்த்திருக்கிறீங்களா? இந்த ஊர் உடனே ஏவா வேலுட்ட கேட்கிறாங்க, அண்ணே விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டிருக்கிறீங்க, தவறு இல்லையா? உடனே ஏவா வேலு சொல்றாரு, எனக்கு குண்டா சட்டம் போட்டதே தெரியாதுங்க. நான் கேட்கிறேன், அப்புறம் எதுக்கு நீ அமைச்சரா இருக்கிறேன்னு நான் கேட்கிறேன். சொந்த மாவட்டத்தில் 15 விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டது தெரியாது என்று சொன்னால் ஏவா வேலு அவர்கள், ஏடிஎம் வேலு அவர்கள் அமைச்சராக இந்த பொறுப்புக்கு லாயக்கா? நீங்க சொல்லுங்கம்மா.